சிற்றிலக்கிய வரலாறு. நா. சுகன்யா, உதவி பேராசிரியர், இ. ம. கோ. யாதவர் மகளிர் கல்லூரி, திருப்பாலை. சிற்றிலக்கியம் விளக்கம். சிற்றிலக்கியம் அளவில் சுருங்கியதாக அமையும். அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் ஏதேனும் ஒரு துறையைப் பற்றியதாக அமையும். அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதிப் பொருள்களுள் ஏதேனும் ஒன்றைத் தருவதாக அமைவது சிற்றிலக்கியம் ஆகும். இவ்வகையில் தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி போன்ற பலவகையான இலக்கியங்களில் சிற்றிலக்கியம் என்ற வகையுள் அடங்கும். சிற்றிலக்கிய காலம். ஆற்றுப்படை இலக்கியங்கள் தோன்றிய சங்க காலத்திலேயே சிற்றிலக்கியங்கள் தோன்றின எனக் கூறப்படுகிறது. டாக்டர் தமிழ் அண்ணல், அதாவது கி. பி. 16, 15, 17 நூற்றாண்டுகளில் நாம் சிற்றிலக்கிய காலம் என்று அழைக்கலாம். நாயக்கர் காலத்தில் தமிழ் சிற்றிலக்கியங்கள் மிகுதியாகத் தோன்றியது என சங்க காலம் கூறப்படுகிறது. வகைகள். சிற்றிலக்கியங்களில் ஆற்றுப்படை நூல்கள் அந்தாதி, மாலை, தூது, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், பள்ளு, குறவஞ்சி, மடல் எனப் பல்வேறு வகையான 14 வகையான சிற்றிலக்கிய நூல்கள் புகழ் பெற்றவையாகத் திகழ்கின்றன. பரணி. பரணி இலக்கியம் பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடவில்லை. இருந்தாலும் யானை மரபு என்னும் துறை உள்ளது. சங்க இலக்கியங்களில் போர்க்காலத்து வீர நிகழ்வுகள், பேய்களின் செயற்கைகள் போன்றவைகளை பரணி இலக்கியங்கள் கூறுகளில் மிகுதியாகப் பாடப்பட்டு இருக்கின்றன. போர்களின் நிகழ்வுகளையும் பரணி கூறுகிறது. இவற்றினை கலிங்கத்துப் பரணி எனக் கூறப்படுகிறது. தூது இலக்கியம். தூது இலக்கியம் ஒருவர் மற்றோரிடத்தோ மக்களையோ அல்லது அஃறிணைப் பொருள்களையோ தூது அனுப்புவதாக அமைவதே தூது இலக்கியங்கள் ஆகும். கால தூரம் காரணமாக ஒரு ஆண் அல்லது பெண் தன் காதல் கொண்ட பெண்ணுக்கோ ஆணுக்கோ தூது அனுப்புவதாக அமைவது தூது இலக்கியங்கள் ஆகும். சில உதாரணங்கள்: நெஞ்சு விடு தூது, தமிழ் விடு தூது, நெல் விடு தூது என பல நூல்கள் உள்ளன. குறவஞ்சி. குறவஞ்சி என்னும் சிற்றிலக்கிய வகையைச் சார்ந்த ஒரு இலக்கிய நூலாகும். குறவஞ்சி இலக்கியங்களில் குற்றாலத்துக் குறவஞ்சி முதல் குறவஞ்சி நூலாகும். குறவஞ்சி இலக்கியம் தெய்வக் காதல் பற்றிய கற்பனையாக அமையும் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் தமிழ் இலக்கியங்கள் என்னும் வகையினுள் சார்ந்தது. தெய்வங்கள், அரசர்கள் போன்றவர்களைக் குழந்தைகளாகப் பாவித்து பாடப்படுவது பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஆகும். அப்படி பாடப்படும் இலக்கியங்களில் முதல் 3 முதல் 20 மாதங்கள் வரையிலான குழந்தையின் பருவத்தை 10 பருவங்களாகப் பிரித்துப் பாடப்படுவது பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஆகும். பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களின் அமைப்பு முறை. பிள்ளைத்தமிழ் இலக்கியம் காப்பு, செங்கீரை, தாலாட்டு, சப்பாணி, முத்தம், வருகை, அம்பொலி, நீராடல், அம்மானை, ஊஞ்சல் எனப் பல்வேறு வகையாகப் பிரித்துப் பாடப்படுகிறது. கலம்பகம். கலம்பக இலக்கியங்கள். தமிழ் இலக்கியங்களில் கலம்பக இலக்கியமும் ஒன்று. கலம்பக இலக்கிய வகையின் முதல் நூல் நந்திக் கலம்பகம் ஆகும். இலக்கண நூல்கள் கலம்பகத்திற்கு 18 உறுப்புக்களைச் சுட்டுகின்றன. கலம்பகங்கள் தெய்வத்தையோ அரசர்களையோ சான்றோர்களையோ பாட்டுடைய தலைவன்களாகக் கொண்டு பாடப்படும் இலக்கியங்களே கலம்பக இலக்கியங்கள் என்று கூறப்படுகிறது. நன்றி.